மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் எல்லே இளங்கிளியே ஈதென்ன பேருறக்கம் என்று துயிலில் ஆழ்ந்த தோழியரை பாவை பாடி எழுப்பிய ஆண்டாள் நோன்பு நூற்று திங்களில் ஒரு இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய அவசரத்தில் எல்லே இளங்கிளியே ஈதென்ன பேருறக்கம் என்று வாக்காளர்களை தட்டி எழுப்புவதற்கு வடிவமைத்திருக்கின்ற மகத்தான பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற தகுதிசால் மாவட்ட கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் சரவணன் விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றி பகை முடிக்கும் பந்தய குதிரை ஆழ்வலியும் தோல்வலியும் வாழ்வலியும் கொண்டு இளைய தலைமுறையை இயக்குவதற்கு வலதுகால் எடுத்து வைத்திருக்கின்ற என் வாஞ்சை மிகுந்த தம்பி எஸ்.எம். ராமையா அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றுகிற நான் கூட இப்படி பேச முடியுமா என்கிற அளவிற்கு உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கின்ற மக்கள் மருத்துவர், என் மனமெல்லாம் மகுடம் திரித்திருக்கின்ற கழகத்தின் மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சுப்பாராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் ஆர்.எஸ். மாரியப்பன் அவர்களே, மாணவரணி செயலாளர் பார்க்கும் பொழுதெல்லாம் பாசத்தை கொட்டுகிற பரிவுள்ள நண்பர் ஆறுமுகசாமி அவர்களே, 23வது வட்டக்கழகத்தின் செயலாளர் ராமலிங்கம், நகர்மன்ற உறுப்பினராக கரை சேர்ந்திருக்கிற மாரிசாமி, மாவட்ட பிரதிநிதி சிவசங்கரன், இலக்கியணி துணை செயலாளர் அருள் ஜோதிராஜ், ரங்கநாதன், உள்ளத்தை தொடுகிற வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்னும் நவீன குருஷேத்திரத்தில் கழகத்தின் மானம் காக்க களத்துக்கு வந்த மதிப்பிற்குரிய மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகளை, ஆடி தபசுக்கு 1 கோடி தமிழர்கள் கூடும் சங்கரன்கோவில் என்று நான் அறிந்து வைத்திருக்கிற சங்கரன்கோவில் அதற்கு மட்டுமல்ல உளுந்து வடைக்கும் உலக பிரசித்தம் என்கிற உண்மையை போட்டுடைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற என் உள்ளங்கவர் கள்வன், கழகத்தின் வழக்கறிஞரணியின் அமைப்பாளர், வழக்கும் வாய்ப்பூட்டு சட்டமும் என்னை வழிமறித்து உங்கள் வாசலுக்கு வர முடியாத நெருக்கடியில் இருந்து என்னை மீட்டு தந்த என் ஆரியர் தம்பி வழக்கறிஞர் சங்கரநாராயணன் அவர்களே, காலத்தின் நிலை கருதி புள்ளி கூட வைக்க நான் விரும்பவில்லை, புள்ளியும் கோலமும் உனதாகட்டும் என்று வழிவிட்டு தந்திருக்கின்ற எல்லையில்லா பெருமைக்குரிய நெல்லை மாவட்ட கழகத்தின் செயலாளர், கரும்பு சொற்கிற கனிவோடும் இரும்பு சொற்கிற துணிவோடும் எறும்பு சொற்கிற சுறுசுறுப்போடும் இயங்கி வருகிற என்